Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொரியல் கேட்டகரி கோவக்காய் மசாலா. நம்ம ரெகுலரா செய்யற பொரியலை விட இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா ப்ராப்பரான ஒரு குஜராத்தி ஸ்டைல், ட்ரெடிஷனல் குஜராத்தி ஸ்டைல தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து டிண்டோரா நோ ஷாக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனுடைய மசாலா தான் இந்த பொரியலுடைய ஹைலைட்டுங்க. இந்த மசாலா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலையும் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த பொரியலுக்குமே வந்து இது அடாப்டபிளாக இருக்கும். ஏதாவது கிரேவி செய்யறதுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த ஒரு பொரியல் வந்து ரைஸுக்கும் பொருத்தமா இருக்கும், சப்பாத்திஸ்க்கும் பொருத்தமா இருக்கும். ஸோ வாங்க இந்த குஜராத்தி ஸ்டைல் கோவக்காய் மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். கோவக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் 250 grams ஆஃப் கோவக்காய் அண்ட் ஹெட் அண்ட் டெயில் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த் வைஸில் வந்து சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 teaspoon ஆஃப் ஜிஞ்சர் பேஸ்ட், 1/2 teaspoon ஆஃப் க்ரீன் சில்லி பேஸ்ட், 1/4 teaspoon ஆஃப் மஞ்சள் தூள், 3 tablespoon ஆஃப் ரோஸ்டட் பீனட்ஸ், 2 tablespoon ஆஃப் ஒயிட் செசமி, 1 tablespoon ஆஃப் ட்ரை கோகோனட், 1 tablespoon ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 2 teaspoon ஆஃப் தனியா பவுடர், 2 teaspoon ஆஃப் ஜீரா பவுடர், 1 teaspoon ஆஃப் கரம் மசாலா, 1 teaspoon ஆஃப் சுகர், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு கொத்தமல்லி, தாளிப்பதற்காக 1 teaspoon கடுகு, 1 teaspoon சீரகம், 1/4 teaspoon பெருங்காயம். அண்ட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். கொஞ்சமாக பனானா சிப்ஸ் அண்ட் கொஞ்சமாக வந்து காரா பூந்தி எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிறது எந்த ஒரு மிக்சராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து டோட்டல் டைமென்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சினஸ், கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ கோவக்காய் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. அப்ராக்சிமேட்லி ஒரு 2லேருந்து 3 tablespoon ஆஃப் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சூடாகிடுச்சு. கடுகு, சீரகம், பெருங்காயம், ஜிஞ்சர் பேஸ்ட், க்ரீன் சில்லி பேஸ்ட், மஞ்சள் தூள், அடுத்து இந்த கோவக்காய். கோவக்காய் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். மாட்ரேட் ஃப்ளேமில் வந்து போக வர கொஞ்சம் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே வரும்போது ஈவனாக வந்து குக் ஆகிடும். ஈவன் குக்கிங்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். மீன்வைல் இன்னொரு பேனில் இது ரோஸ்டட் பீனட்ஸ் தான். ஆனால் வந்து அரைப்படும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்படுறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா செசமி சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு வந்து பாப்பப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ரோஸ்டட் பீனட்ஸ் அண்ட் ரோஸ்டட் செசமி வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறியாச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே டெசிகேட்டட் கோகோனட், அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ்சர். இது வந்து இப்போ நம்ம கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது இந்த கிரைண்ட் பண்ண மிக்ஸ்சரை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, சுகர் இஸ் ஆப்ஷனல், எலுமிச்சை சாறு அண்ட் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி. இது நல்லபடியாக இப்படி ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா வந்து நம்ம தேவையான அளவு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். முழுசாக தேவைப்படாது. அண்ட் எக்ஸஸாக இருக்கும்போது இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 1 வீக்குக்கு கெட்டு போகாது. வேறு எந்த பொரியல் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ our பேஸ் மசாலா இஸ் ரெடி. இப்போது கோவக்காய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல கலரும் மாறி இருக்குது. இப்படி பியர்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் கோவக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறது. இன்னொரு 2 minutes வந்து நம்ம ஓப்பனில் வதக்கலாம். கொஞ்சம் ஈரத்தன்மை எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஒரு 2 more minutes இன் ஓப்பன் பேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 5 minutes வந்து ஓப்பன் பேனில் நம்ம கோவக்காய் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்தது. இப்போது இந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 tablespoon இல்லை 3 tablespoon டிபெண்டிங் ஆன் யோர் டேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸ்சருக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் 1 ஃபைனல் ஸ்டியர். இப்போது இந்த கோவக்காய் வந்து ரொம்ப ட்ரை வெர்ஷனில் இருக்குது. கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் அந்த கோவக்காய்க்குள்ளே இந்த மசாலா எல்லாம் நல்லபடியாக இறங்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்கள் இவ்வளோ ஜூஸியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை கார்னிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ our கோவக்காய் மசாலா இஸ் ரெடி. ஸோ கோவக்காய் மசாலா குஜராத்தி ஸ்டைல் டிண்டோரானு ஷாக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.